ஹாய் ஹலோ, நான் தான் அங்கே சரண்யா. அப்புறம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நான் நேற்று நைட்டு என்ன டின்னர் ரெடி பண்ணலான்னு யோசிக்கும் போது சப்பாத்தி ப்ளஸ் பன்னீர் பட்டர் மசாலா என்னோடய ஃபேவரட். ஸோ அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்ககிட்டையும். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் தவா எடுத்துக்கிட்டு அது தவா கொஞ்சம் காஞ்ச உடனே அதில் ஆயில் ஊற்றி அதில் உப்பு, மிளகா, மஞ்சள் இது மூணுத்தையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் ஹோம்மேட் பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஹோம்மேட் பன்னீரை எடுத்து அதில் போட்டு லைட்டாக இப்படி அப்படின்னு லைட்டாக திருப்பிடணும். திருப்பி அதை ஃப்ரை பண்ணிடணும். நான் இது ஹோம்மேட் பன்னீருன்றனால இது ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. கடையில் வாங்கியிருந்தால் அது அப்படியே ரப்பர் மாதிரி இருந்திருக்கும், அழகாக நம்ம ஆட்டுக்கெல்லாம் வந்திருக்கும். பட் இது ஹோம்மேட் பன்னீருன்றனால ரெண்டாவது வாட்டி போடும்போது கொஞ்சம் உடஞ்சிச்சு. ஸோ நான் அதை அங்கேயே பீஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா செகண்ட் ப்ராசஸ் என்னென்னா, மிக்ஸி எடுத்துக்கிட்டு மிக்சியில் இப்போ காட்டுற பொருளெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு தனித்தனியாக தான் போடணும். பட் நான் கொஞ்சம் சோம்பேறி. ஸோ அதனால் இஞ்சி பூண்டு விழுது இருந்தது, அதை போட்டுட்டேன். அதுக்கப்புறமா அதில் ரெட் காஷ்மீரி மிளகா ப்ளஸ் டொமேட்டோ, அதுக்கப்புறமா அதில் முந்திரி, அதுக்கப்புறமா கலருக்காக கொஞ்சம் நம்ம மிளகாத்தூளை போட்டுக்கிறோம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளை போட்டுக்கிட்டு லைட்டாக தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. தண்ணி லைட்டாக ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி அதை அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு அதில் கடாய் எடுத்து வச்சுக்கிட்டு, கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகி கொஞ்சம் காஞ்ச உடனே அதில் ஆக்சுவலாக பட்டர் சேர்ப்பாங்க. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பட்டர் ஒன்று முக்கியம். ஆனால் என்கிட்ட பட்டர் இல்லை. ஸோ பட்டர் இல்லாத ரீசன்னால நான் இப்போதைக்கு ஆயில் மட்டும் ஊற்றிடுறேன். ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சு மட்டும் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை வச்சு மட்டும்தான் இப்போதைக்கு இதை பண்ணியிருக்கேன். ஹோட்டல்லலாம் பண்ணுறவங்களே எப்படி பண்ணுவாங்கன்னா, பட்டர் மெயின் நிறைய போடுவாங்க. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட பட்டர் இல்லாததுனால நான் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். அதில் இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு, அந்த ஸ்டாரு, ஸோ இதெல்லாம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். பிரியாணியோட மசாலா இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஃப்ரை பண்ணோன்னே ஆனியன் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அதாவது அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடணும், ப்ரௌன் கலரில் நல்லா சேஞ்ச் ஆகிடணும். அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டும் கொஞ்சம் அது ஏற்றி கொடுக்கும். ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்க லேட் ஆகிடுச்சு. ஸோ அதை நல்லா ப்ரௌனிஷாக வதக்கணும். ஸோ அந்த டைமில் நான் கொஞ்சம் சால்ட் எடுத்து போட்டுக்கிட்டேன். சால்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணோன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சால்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லாவே கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டேன். நான் கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதக்குற வரைக்கும் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரில. ஸோ பார்த்தீங்களா, கொஞ்சம் கலர் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே இன்னுமே அது கோல்டன் ஃப்ரையாக வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, அந்த விழுதை ஃபுல்லாக எடுத்து இதில் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். அதில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி எவ்வளவோ அந்த தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஊற்றணும். இப்போ இந்த மிக்ஸை நான் அதில் கொட்ட போகிறேன். ஸோ நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா, ஒயிட்டானது பிளாக்காக மாறிச்சா, இந்த ஸ்டேஜில் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸ் அதில் போட்டுடணும். போட்டு அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதில் தேவையான அளவு தண்ணி எவ்வளவோ, நான் கொஞ்சம் ரொம்பவே திக்காக எங்கள் வீட்டில் வைக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கனால நான் கொஞ்சம் தண்ணியாக தான் எப்பயுமே வைப்பேன். ஏன்னா திக்காக வச்சா கொஞ்சம் எங்கள் வீட்டில் எல்லோரும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அது கம்மியாயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டேன். ஸோ அது கொதிக்கிற கேப்பில் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும், டேஸ்ட் பண்ணி பார்த்து போடணும். அதில் இந்த ரெட் சில்லி கொஞ்சம் போட்டுடணும் காரத்துக்காக. ஆல்ரெடி நம்ம அந்த காஷ்மீர் போட்டதே கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து போடுங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா ஃப்ளேவருக்காக நான் போடுவேன். ஸோ அது கொஞ்சம் நான் எப்போயுமே கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக தேவைப்படுன்றதுனால கொஞ்சம் காரம் போட்டுப்பேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்தை நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொதித்து வந்தோடனே சர்க்கரை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஸோ சர்க்கரை போட்டு முடித்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அந்த பன்னீர் எடுத்து அதில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா இப்போ கொதிக்கணும். கொஞ்சம் குழம்பு என்ன சொல்ல பாதி சுண்டணும் எனக்கு.
ஸோ கொஞ்சம் பாதி சுண்டுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா குழம்ப கொதிக்க வைக்கணும். இந்த கேப்பில் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போடுங்க. ஸோ என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணி இந்த டைமில் கஸ்தூரி மேத்தி எடுத்து கொஞ்சம் போட்டேன். கஸ்தூரி மேத்தி நான் கொஞ்சம் நிறையவே போடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்தூரி மேத்தி எடுத்து போட்டுக்கணும். ஹோட்டல் ஸ்டைலில் வேணும்னா க்ரீம் போடுவாங்க, ஒயிட் க்ரீம் போடுவாங்க. ஸோ என்கிட்ட ஒயிட் க்ரீம் இல்லை, நான் அதனால் அதையும் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். என்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நான் பண்ணுவேன். ஏன்னா ஒயிட் க்ரீம்லாம் வாங்கி வச்சு எங்கள் பாப்பாலாம் சாப்பிட்டு காலி பண்ணிடுவான். ஸோ இந்த கேப்பில் வந்து இந்த சைடு தவாவில் சப்பாத்தி நான் போட ஆரம்பிச்சிட்டேன். எப்பயும் போல் சப்பாத்தி மாவை பிசைஞ்சு அதை போட்டு ஆயில் ஊற்றி 2 சைடுமே திருப்பி ஃப்ரை பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்த்திங்களா, சப்பாத்திக்கு 2 கண்ணு வந்துச்சு, எப்படி இருக்கா? ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி ரெடி பண்ணி ஃபைனலாக நம்ம குழம்பு கொதித்து திக்காகி அதை கொஞ்சம் திக்கானோன்னே முடிஞ்சிடும். இதுதான் ஃபைனல் ரிசல்ட். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி